வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்துலேயோ அல்லது இட்லி தோசை சாப்பிட்டு அழுத்து போனாலோ இந்த ரெசிப்பியை கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 கப் ரவையை போட்டுக்கலாம். அளவான தீயில் கருகாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த ரவை நல்லா ஆறின பிறகு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின பேக்கெட் அரிசி மாவு தான். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இதோட 1 கப் அளவுக்கு தயிரை கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். தயிரில் ரவை நல்லாவே ஊறிடுச்சு. கெட்டியாக இருக்கிறதால இதுக்கு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். இதை கலந்து விட்டுடலாம். ரவை அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு 6 இன்ச் அகலத்துக்கு தேய்ச்சி விட்டால் போதும். தேவையான அளவுக்கு அடையோட ஓரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். அடை தோசை ஊற்றின பிறகு மிதமான தீயில் 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு எல்லா பக்கமும் லேசாக அழுத்தி விடணும். நான் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அல்லது பட்டர் இல்லைன்னா நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 2 தரம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 8 அடை வரும். இந்த ரவை அடைக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. ஆனாலும் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ரவை அடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.